இன்றைக்கி வீக்கெண்டு இதில் நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பிளேட்டில். ஃபஸ்ட்டு வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றுறேன். நல்ல நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து பட்டை, சோம்பு, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து போடுறேன். ஃபஸ்ட்டே போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். தாளித்ததுக்கப்புறம் இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ பொன்னிறமாகுதோ அவ்வளோக்கு தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் பார்த்துக்கோங்க. இது கூட நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த விழுது வந்து ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு விழுதும் இந்த வெங்காயமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மிக்ஸ் ஆகி நல்ல அந்த பச்சை வாடை ஃபுல்லும் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா நம்ம வந்து இது பண்ணிக்கணும். இது கூட வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் வெங்காயமும் நல்லபடியாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ரெண்டு காம்பினேஷன் நல்ல இதாகுதோ அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் உங்களுக்கு. இது கூட நம்ம வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்ச வந்து பீன்ஸ் அண்டு கேரட்டும் ஆட் பண்ணிக்கிடுறோம். இது கூட நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறதுனால நம்மகிட்ட இருக்க காய்கறிலாம் ஆட் பண்ணிட்டோம். இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சிங்கன்னா, மல்லி இலை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் மல்லி இலை பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து தேவையான அளவு உப்பு, அதாவது கல்லுப்பு போடுறோம். கல்லுப்பு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கரம் மசாலா, வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கிடுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து கடைசியாக ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த ரைஸ் 1 கப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அரிசிக்கு வந்து 2.5 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நம்ம நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இது கூட வந்து பச்சை பட்டாணி வந்து நம்ம அவிச்சு வச்சதை ஆட் பண்ணிக்கிட்டு போகிறோம். இதில் மல்லி இலை போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வந்து 2 விசில் வச்சு எடுத்துட்டோன்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடி. எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா. எப்படி எடுத்து நம்ம வந்து தட்டில் வச்சு சாப்பிட வேண்டியதான். வெஜிடபிள் பிரியாணி ரெடி வித் ரைத்தா. சரியான சூடாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.